2026 யார் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது, யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் இல்லைன்ற டிசைடிங் ஃபேக்டராக ஃபஸ்ட்டு வந்துட்டார். இதுதான் கிங் மேக்கர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் இதெல்லாம் இல்லை, நான் தனிச்சு நிற்கிறேன், எனக்கு வந்து அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ இந்த கட்சிகளை வந்து எதிர்க்கவோ, இப்போ ரொம்ப சிம்பிள் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன்னு, இப்படி வச்சுக்கோங்க. இப்போது அதிமுகவோட சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்க, அப்போ அவரோட எண்ணம் என்னவாக இருக்கும், திமுகவை அழிக்கணும், திமுக இருக்கக்கூடாது அப்படின்னு, திமுக அழிக்கணும்னு செஞ்சுன்னா திமுக வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அந்த ஒரு எண்ணம், தோற்கடிக்கணும் எக்ஸாக்ட்லி தோற்கடிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் திமுக எதிர்க்கிறதுனால அவர் திமுகவின் எதிரி, திமுகவின் ஜென்ம விரோதி அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி கிடையாது. புதுசாக சொல்கிறீங்க. அதை தான் சொல்ல வரேன். இங்கே அதுதான் இஷ்யூவே. இங்கே நரேஷன் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருவேளை திமுக இல்லாமல் அதிமுக இருந்தது அந்த இடத்துல, அவர் அதிமுக தான் எடுத்திருப்பார். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, திமுகவும் தாவேக்காவும் இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட எண்ணம் திமுகவையோ அதிமுகவையோ இவர்களை எதிர்க்க வேண்டும், இவர்கள் இது பண்ணணும்ல, ஒட்டு மொத்தமாக மாற்றம் கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் மாற்றத்தை தாண்டி சொல்யூஷன் கொண்டு வரணும். நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் பேசும்போது, இந்த நம்ம வரது தீர்வை நோக்கி வரோம், நம்ம கொடுக்க போகிற அரசியல் தேர்தல் வாக்குறுதி வந்து மக்களுக்கான தேர்தல் வாக்கு, மனசாட்சியுள்ள மக்கள் ஆட்சி கொண்டு வரணும் நம்ம எதிர்பார்க்குறோம், பொய் வாக்குறுதிகள் கொடுக்க விரும்பலை, எதை சாத்தியப்படுமோ அதை நான் சாத்தியப்படுத்த செய்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்து வருவோம், ஒரு தீர்வு அரசியலை நோக்கி பயணிக்கிறோன்றதான் அவர் சொல்ல வர்றார். அவரோட பாயிண்ட் சமுதாய முன்னேற்றம், தமிழக வளர்ச்சி, மக்கள் மேம்பாடு, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரே தவிர